quiet moments, Lord, I kneel and pray. Guide my heart to follow your mother every day. Her humility so pure, her love so bright. Help me walk in her footsteps in your light. Oh, Father in heaven, hear my plea. Grant me the grace to be like Mary. In humility, love and compassion. பயன்படுத்தப்படுகிறது. எங்க விழுந்திருக்கு? ஏங்க சுஜி அங்க இருக்கு. நல்லா பின்னு இல்லையா? அது நிக்க மாட்டேங்குது. பின்னு இல்லையா? இதோ பின்னு தான் இருக்கு. பின்னு வந்து ஏன் நிக்காது? ஆமா, எங்கக்கா கால ஆள காணோம். வர வர இரு, கீழே வர இரு. ஐயோ டேய், டேய் அங்க பா அங்க பா. டேய் நோ மகி, அவர் ஒரு கையை பிடிச்சிருந்தாலும் அவன் எப்படி எடுக்கிறான் பாரு. இங்க வா மயில், இங்க வா, இங்க பாரு, ஏல பாரு. ஹாய் மக்களே, இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, நான் இப்போ எங்கள் வீட்டுக்கு வந்துருக்கேன். எங்கள் வீட்டில் வந்துட்டு இந்த மாதிரி பெரிய கிச்சன் கட் அப்படின்னு கிடையாது. நார்மலாக வயசானவங்களா கீழே உட்காந்து இந்த மாதிரி கம்ஃபர்டபுளாக சமைக்கணும் அப்படின்றதுக்காக நாங்கள் இங்கே வந்துட்டு அடுப்பு கொஞ்சம் தள்ளி சிலிண்டர் வச்சுருக்கோம். ஸோ இப்போலாம் வந்துட்டு நமக்கு கிச்சன் செட் இருக்குது. ஸோ அப்படியே கேஷ் நாளைக்கு வச்சு சிட்டியில் இருக்கிற மாதிரி லைக் வந்துட்டு அப்படியே ரொம்ப கஷ்டப்பட்டு சமைக்கிறது அந்த மாதிரிலாம் கிடையாது. அப்படியே உட்காந்து சாப்பிடலாமல் அப்படியே கம்ஃபர்டபுளாக ஃப்ரீயாக சமைக்கலாம். இப்போ நான் என்ன செய்ய போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, காலையில் இட்லி சட்னிலாம் வச்சுலாம் சாப்பிட்டாச்சு. ஸோ இப்போ நைட் எல்லாம் கண்ணு வச்சதுனால எல்லாம் தூங்கிட்டு இருக்காங்க. ஸோ வந்துட்டு நான் மதியம் சமைச்சிட்ருக்கேன். ஸோ ஃபிஷ் குழம்பு அண்ட் ஃபிஷ் வறுவல் பண்ண போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு ஃபிஷ் குழம்பு வச்சிடலாம். ஸோ ஆல்ரெடி நான் ஃபிஷ் குழம்புலாம் வந்து நம்ம சேனல்லே போட்டிருக்கேன். உங்களுக்கு பார்க்கணும் அப்படின்னா கண்டிப்பாக அந்த சேனலில் போய் பாருங்கள். நான் லிங்க் வந்துட்டு டிஸ்கிரிப்ஷனில் வைக்கிறேன். ஸோ இப்போ நான் எப்படி மீன் குழம்பு வைக்கிறான்ட்டு அந்த வீட்டுக்குள்ளே போய் பார்க்கலாம். பார்த்திங்கன்னா ரொம்ப சின்ன வீடு தான், ரொம்ப பெரிய வீடெல்லாம் கிடையாது. 2 பேர் எங்கள் அப்பாவும் எங்கள் அம்மாவும் இருக்கிறதுக்கு ஒரு கம்ஃபர்டபுளான ஒரு வீடு தான். நான் நைட்டு எத்தனை மணிக்கு வந்தோன்னா ஒரு 1:30 மணிக்கு தான் வந்தோம். 1:30 மணிக்கெலாம் வந்துட்டு ஃபுல்லாகவே மாஸ் முடிஞ்சே போயிடுச்சு. ஸோ போய் சாமியாவது கும்பிட்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு போய் சாமி கும்பிட்டு வந்துட்டோம். ஸோ வந்துட்டு அதுக்கப்புறம் அப்படியே பார்த்து தூங்கிட்டோம். அப்புறம் காலையில் வந்துட்டு எந்திரிக்கிறதுக்கே 9 o'clock ஆகிடுச்சு. 9 o'clock மேலே எழுந்து
டிஃபன் மட்டும் சாப்பிட்டுட்டு ஸோ நான் நல்லா தூங்கிட்டேன். அப்பா அம்மாலாம் லைட்டாக தான் தூங்கினாங்க. ஸோ அவங்களாம் வந்துட்டு தூங்கிட்டு இருக்காங்க. சரி எழுந்ததும் மதியம் சாப்பாடு கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ சாப்பாடு சமைச்சிட்ருக்கேன். வெங்காயம் எல்லாம் ஸ்லோவாக பேசுகிறேன்னா எல்லாத்தையும் தூங்கிட்டு இருக்காங்க. ஸோ அதனால டிஸ்டர்ப் பண்ணாமல் போட்டேன். ஸோ தக்காளி தக்காளி வதங்கிறதுக்கு கொஞ்சம் டொமேட்டோ போட்டுக்கலாம். எப்படி இருக்கு பார்த்தீங்களா, நல்லா தொக்கு மாதிரி. ஸோ இந்த மாதிரி இருந்தால் தான் மீன் குழம்பா கட்டி இதில் புளித்தள்ளி ஊற்றினா எவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குது. என்ன பாருங்கள் எவ்வளோ அழகாக பிரிஞ்சு வந்துச்சு தருதோ. ஸோ இந்த ஸ்டேஜில் புளித்தள்ளி ஊற்றணும். பருப்பு புளியில் கையில் வேற ஒரு காயம் கிடையாது. நம்ம முடி இப்படி கோதி விடும் போது முடி கிளிக்கும்ல, அந்த மாதிரி கிழிச்சிடுச்சு. அது உப்புல கையே விட முடியல, வலிக்குது, செம்மையே எரியுது. ஸோ இப்போ நம்ம சிட்டி சைட்லாம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கிங்களேன், முட்டை வேக வைக்கிறதுக்கு என்ன பண்ணுவோம், தனியாக அதுக்குன்னு தண்ணி வைப்போம். அப்படி இல்லைன்னா தனியாக அதுக்குன்னு முட்டை பாய்லர் இருக்குல்ல, எக் பாய்லர் இருக்குது. ஸோ அந்த மிஷின் வாங்கி அதில் எக் பாயில் பண்ணுவோம். பட் எங்கள் வீட்டில் என்ன தெரியுமா பண்ணுவாங்க, இப்போ இந்த மாதிரி ஒரு குழம்பு வச்சிடுறாங்க, ஏதோ ஒரு குழம்பு. ஸோ இந்த மாதிரி குழம்பு வைக்கும்போது இப்போ நம்மளுக்கு முட்டை வேணும்னா ஒரு முட்டையை எடுத்து நம்ம குழம்புக்குள்ள போதும். ஸோ குழம்பு கொதித்து வரும்போது இந்த முட்டையும் பாயில் ஆகிருக்கிறோம். ஸோ இப்போ அந்த டெக்னிக் தான் நான் பண்ண போகிறேன். குழம்பு கொதிக்கணும் முட்டை போட்டுக்கிறோம். ஸோ இந்த முட்டை வந்துட்டு மகிழனுக்கு குழம்பு கொதிச்சு சாப்பாடு அந்த பக்கம் வந்துட்டு சாப்பாடும் வந்துட்டு வெந்து வந்துடுச்சு. இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா ரெண்டுத்தையும் முடிச்சுட்டு மீன் வந்துட்டு மசாலா தடவி வச்சுருக்கேன். ஸோ இது வந்து காணாங்கருத்த மீன். இந்த காணாங்கருத்த மீனை வந்துட்டு என்ன பண்ண போகிறோன்னா பொரிக்க போகிறோம். ஸோ அது 2 வேலை முடிஞ்சதுக்கப்புறம் மீனை பொரிச்சிட்டா மதியம் லஞ்ச் ரெடி. அவங்க தூங்கி எழுந்திரிக்கிறதுக்குள்ளே இந்த வேலையை முடிச்சாங்க. ஓகே, சீக்கிரம் முடிக்கிறோம். நாங்கள் பார்க்குறேன். அவாகிட்ட கூட தேங்க்யூ தேங்க்யூ. அவன் இன்னொருத்தன்